வணக்கம். புதுயுகம் நேயர்களை அன்புடன் வரவேற்கிறோம். எளிய வழியில் படித்த உடனே புரிஞ்சுக்கிற மாதிரி ஒரு நல்ல ஒரு புத்தகம் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அது மனதுக்கு நிறைவு தரக்கூடிய ஒரு புத்தகம். இப்போ புத்தகத்தில் தலைப்பு பார்த்தாலே நமக்கு தெரிஞ்சிடும். மன நிறைவுடன் வாழ 7 வழிகள். மன நிறைவுடன் வாழ 7 வழிகள் டாக்டர் ராமன் வேலு அவர்கள் எழுதியது. இது மாதிரியான புத்தகம்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா பார்க்கும்போதே தெரிஞ்சும் மிக எளிமையாக ஆனால் சின்ன புத்தகம், வெகு எளிதில் படித்து முடிச்சிடலாம். அநேகமாக ஒரு 20-30 மணித்துளிகளில் படித்து முடிச்சிடலாம் அது மாதிரி. ஆனால் இது ஏற்படுத்தக்கூடிய தாக்கம் மிகவும் நேர்மறையாக இருக்கிறது. மிகவும் நேர்மறை சிந்தனை ஏற்படுத்தக்கூடியது அப்படின்னு பார்க்குறோம். ஏன்னா இதை படித்த உடனே நமக்கு ஒரு 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 பாசிட்டிவ் எனர்ஜி வருது. பரவாயில்ல, மனநிறைவு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி தோணுது. ஸோ மனநிறைவு என்பது ஒன்றும் கிடைக்க முடியாத ஒரு விஷயம் இல்லை, ரொம்ப எளிமையாக மனநிறைவு பெற முடியும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நம்பிக்கை தரக்கூடிய ஒரு புத்தகம் தான் இது. இதை எழுதியிருக்கிறவர் டாக்டர் ராமன் வேலு போட்டிருக்காங்க. டாக்டர் ராமன் வேலு. சரி, இவரை பற்றி பார்க்கலாம். இவர் அமெரிக்காவில் டல்லாஸ் மாநகரத்தில் வெற்றி பெற்ற தொழில் முனைவராக இயங்கிக் கொண்டிருக்கிற தமிழர். அசலும் அங்கே ஒரு தொழில் முனைவராக இருக்காங்க. இவங்க சிறந்த வாழ்வியல் பயிற்றுனர். சாஸ்தா தமிழ் அறக்கட்டளை, பிளானோ தமிழ் பள்ளி ஆகியவற்றை தனது இணையர் மூலம் சேர்ந்து தொடங்கி அதன் வழியாக பல்வேறு சமூக பணிகளையும் தமிழ் பணிகளையும் செய்து வருகிறார் அமெரிக்காவில் இருந்து கொண்டு. குறிப்பாக குழந்தைகளுக்கு திருக்குறள் போட்டிகளை நடத்தி ஒரு குறள் கூறினால் $1 பரிசு என அறிவித்து அதை மாபெரும் திருக்குறள் இயக்கமாக முன்னெடுத்திருப்பவர் அப்படி சொல்கிறாங்க. அது ரொம்ப நல்ல விஷயம். அமெரிக்காவில் இருந்துக்கிட்டு எப்படிலாம் தமிழை ஒவ்வொருவரும் வளர்க்குறாங்க அப்படி பார்க்கும்போது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதையும் ஒரு மன நிறைவு தெரிகிறது. ஒருத்தர் ஒரு குறள் கூறினா அதுக்கு $1 பரிசு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா அதுக்கெல்லாம் ஒரு பெரிய மனது வேண்டும், ஒன்று பாராட்ட வேண்டும். அப்புறம் பொறியியல் இளங்கலை பட்டம், வணிக நிர்வாகத்தை முதுகலை பட்டம் பெற்றிருக்காரு. தனது சிறப்பான பங்களிப்புகளுக்காக கௌரவ டாக்டர் பட்டம் பெற்றவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆனரி டாக்டரேட் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறது. சரி, இனிமேல் இந்த புத்தகத்துக்குள்ளே போகலாம். இந்த புத்தகம் ஏற்கனவே சொன்ன மாதிரி மன நிறைவுடன் வாழ 7 வழிகள் அப்படின்னா என்னவாக இருக்கும் அப்படின்னா, நன்றி உணர்வு மற்றும் சேவை தலைமைத்துவ பண்புகளோடு இணைந்த பங்களிப்பின் ஓர் அனுபவம் அப்படி சொல்கிறாங்க. இந்த நன்றி உணர்வு அப்படிங்கிறதும் அப்புறம் சேவையாற்றுகிற எண்ணத்தோடு வரக்கூடிய அந்த தலைமை பண்பு, இது ரெண்டும் முக்கியம் அப்படி சொல்கிறாங்க. அதனால் இவங்க இவர் தன்னோட சொந்த அனுபவங்களையும் சேர்த்து தான் அதை எழுதியிருக்காங்க. முன்னால் போக தான் போகிறோம். இவங்க என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஒரு மனநிறைவு அப்படிங்கிறது எப்படி வரும், அது பெறுவதற்கு என்ன வழிகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் மொத்தம் 9 அத்தியாயங்கள். மிகச்சிறிய புத்தகம் தான். ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி தான் இது ஒரு 50 பக்கங்கள் தான் இருக்குது. அதுவும் எழுத்துக்கள்லாம் மிகவும் பெரிய அளவில் நல்லாவே போட்டிருக்காங்க. அதனால் முதியவர்கள் கூட படிக்க முடியும். அந்த மாதிரியான அப்படியாக அச்சிடப்பட்டிருக்கிறது. இனிமேல் பார்த்திங்கன்னா என்ன 9 அத்தியாயங்கள் பார்ப்போம். மகிழ்ச்சியும் மனநிறைவும், அப்புறம் பங்களிப்பு, நம்முடைய பங்களிப்பு என்னவாக இருக்கும், நன்றி உணர்வு, இதுதான் திரும்ப திரும்ப இதில் வலியுறுத்துகிறாங்க. அதுவும் சேவை தலைமைத்துவம், இந்த இரண்டையும் ரொம்ப அடிக்கடி வலியுறுத்துகிறாங்க இந்த புத்தகத்தில். அப்புறம் எங்கிருந்து தொடங்குவது, அப்புறம் குடும்பம், சமூகம், நாடு, பிரபஞ்சம், இப்படி முடிச்சிருக்காங்க மொத்தம் 9 அத்தியாயங்களில். இதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, எடுத்த உடனே சில ஒரு கோட்டு மாதிரி கொடுக்குறாங்க, ஒரு மேற்கோள் மாதிரி கொடுக்குறாங்க. அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கு. மகிழ்ச்சியும் மனநிறைவும். மகிழ்ச்சியும் ஓர் அமைதியின்மையே, அலைகளைப் போல, நிறைவு என்பதோ ததும்பாமை அப்படின்னு சொல்லுவாங்க. மகிழ்ச்சி அப்படிங்கிறதும் ஒன்றும் ஒரு நல்ல விஷயம் கிடையாது. மகிழ்ச்சிங்கிறது ஒரு அமைதி இல்லாத ஒரு நிலைமை தான். அதுவும் அலைகளை போகிறதா. நிறைவு அப்படிங்கிறது ததும்பாமல் இருக்கணும் அப்படின்னா, ஒரு ஒரு நீர் ஒரு குடத்தில் வைக்கிறோம், அது ததும்பாமல் இருக்கும்போது எப்படி இருக்கோ, சலனமற்று இருக்கிறதோ, அந்த சலனமற்று இருக்கக்கூடியது இருக்கு இல்லையா, அதுதான் மன நிறைவை தரும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. இதை சின்ன சின்னதாக சொல்லிட்டே போகிறாங்க. இது அகம் சார்ந்தது, இது புறம் சார்ந்தது, சுற்றுப்புறத்தில் வச்சுக்கிட்டு நமக்கு சுற்றுப்புறத்தில் இருக்கக்கூடிய பாதிப்புகள் இது, உள்ளிருந்து வரக்கூடிய பாதிப்பு இல்லை அப்படிங்கிறலாம் சொல்லிகிட்டே போடுவாங்க. சில பேருக்கு நீங்கள் பார்த்து இளநீர் குடித்தாதான் நல்லாயிருக்கும், சில பேருக்கு வெந்நீர் குடித்தாதான் நல்லாயிருக்கும் அப்படின்லாம் சொல்கிறாங்க. சில பேர் தேநீர் நினைப்பாங்க. ஸோ ஒவ்வொருத்தருக்கும் மனநிறைவு தருவது ஏதேனும் ஒன்றாக இருக்கும். ஒருவருக்கு தேநீர் குடிக்கணுங்கும் போது தேநீர் கிடைக்கல, அந்த இடத்துல இளநீர் தான் கிடைச்சிது அப்படின்னா அவருக்கு மனநிறைவு கிடைக்காம போகலாம். இப்படிலாம் ரொம்ப எளிமையாக எடுத்து சொல்லிட்டே போகிறாங்க. அப்போ மனநிறைவுங்கிறது எதில் வருது அப்படின்னா, தனக்கு வேண்டியது கிடைக்கிற போது தான் சில பேருக்கு மனநிறைவு வருகிறது. அதெல்லாம் அவசியம் இல்லை அப்படி சொல்லி கொண்டுக்கிட்டே போகிறாங்க. அதே மாதிரி தங்களின் படைப்புகளின் வழியாக நம்மை மகிழ்வுற வைத்திருக்கின்ற சில பேர் பாராட்டுதல்களையும் சன்மானத்தையும் அனுபவித்திருக்கின்றனர். சில பேருக்கு பாராட்டினா அதை அனுபவிக்கிறாங்க, சில பேருக்கு சன்மானம் வந்தால் அதை அனுபவிக்கிறாங்க. இது மாதிரியாக ஒவ்வொரு இடத்துலையும் இங்கே பார்த்தீங்கன்னா மனநிறைவுக்கான காரணங்கள் மாறிக்கொண்டே போகின்றன அப்படிங்கிறது. அப்புறம் பணம், தோற்றம், பழக்க வழக்கங்கள், இதெல்லாம் வச்சுக்கிட்டு மாறும் அப்படி சொல்கிறாங்க. என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்க்குறாங்க. அப்புறம் தன்னிறைவுங்கிறது எங்கே ஒரு நன்றி உணர்வு, நேர்மறை சிந்தனைகள், இதுதான் மிக முக்கியமாக ஒரு வாழ்க்கைகளுக்கு செழுமையை கொண்டு வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. உண்மையிலே ஒரு பாராட்டத்தக்க ஒரு சிந்தனை தான் அது. அப்புறம் மனநிறைவு என்பது கலையா அல்லது அறிவியலா
அப்படின்னு போடுறாங்க. கலைனா மனிதருக்கு மனிதர் மாறுபடும், அறிவியல்னா அனைவருக்கும் பொதுவானது அப்படின்னு ஒரு டயக்ராம் போட்டு காட்டுறாங்க. கலைனா மனிதருக்கு மனிதர் மாறுபடும். என்ன இப்போ ஒரு ஓவியம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், என்னை பொறுத்தவரை ரொம்ப நல்ல ஓவியமாக இருக்கும், இன்னொருத்தர் பார்வையில் நல்ல ஓவியமாக இல்லாமல் கூட போகலாம், மாறி இருக்கும். அதனால் மனிதனுக்கு மனிதன் மாறுபடும். எனக்கு ஒரு பாட்டு பிடிக்கும், இன்னொருத்தருக்கு அந்த பாட்டு பிடிக்காமல் போகலாம். சரிங்களா? என்னுடைய பேச்சு சிலருக்கு பிடிக்கும், பலருக்கு பிடிக்காமல் போகலாம். ஆனால் கலைங்கிறது அப்படி இருக்குது. அது ஏன்னா அதனுடைய அடிப்படையே அப்படி தான். மனிதருக்கு மனிதன் மாறுபடும். அறிவியல் அப்படி இல்லை. அறிவியல் எல்லாருக்கும் பொதுவானது. இப்போ நீங்கள் புவி ஈர்ப்பு விசைன்னு சொல்கிறோம். ஒரு ஒரு காயினை தூக்கி போடுறோம், போட்டால் திரும்பி கீழே வந்து விழும் அப்படின்னு தெரியும். அது நான் காயினை தூக்கி போட்டாலும் விழும், யார் தூக்கி போட்டாலும் விழும். ஏன்னா அறிவியல் எல்லாருக்கும் பொதுவானது. அப்போது இந்த மனநிறைவு என்பது எப்படி, கலையா அறிவியலா, அது மனிதனுக்கு மனிதன் மாறுபடுகிறத எல்லாருக்கும் பொதுவானதா அப்படிங்கிறத இங்கே சொல்ல வர்றாங்க. நான் சொன்ன உதாரணங்கள்லாம் இந்த புத்தகத்தில் இல்லை, நம்ம விளக்கத்துக்காக சொல்ல வரேன். இதெல்லாம் இதில் இருக்குது. சரிங்களா? அந்தந்த நேரத்து மகிழ்ச்சிகள் திளைப்பது தான் மனநிறைவு அப்படின்னு நினைக்கிறாங்க. அந்த நேரத்துக்கு அது மகிழ்ச்சி தருகிறது. ஒரு திளைக்கிறது அப்படின்னா கழிப்பது, அதுதான் அர்த்தம். ஒரு என்டர்டெயின்மெண்ட்டு, ஒரு ரிக்ரியேஷன், இது ஒரு மனநிறைவு தருமா அப்படின்னு பார்க்க போனால் அநேகமாக அதுக்கு இல்லைன்னு தான் பதில் சொல்லணும். புத்தகத்தை படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அடுத்தது பங்களிப்பு. இது குரு ஆத்மானந்தர் சொன்ன ஒரு மேற்கோள், ரொம்ப அருமையான ஒரு மேற்கோள். அலைகள் வேறு வேறாக இருக்கலாம், கடல் ஒன்றுதான். மனிதர்கள் தனித்தனியே அறியப்பட்டாலும் மானுடம் ஒன்றுதான் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு அருமையான ஒரு மேற்கோள். உண்மையிலேயே குரு ஆத்மானந்தர் கொடுத்துருக்கிறது. அலைகள் வேறு வேறாக இருக்கலாம், கடல் ஒன்றுதான். மனிதர்கள் தனித்தனியாக இருக்கலாம், ஆனாலும் மானுடம் ஒன்று தான் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு அருமையான ஒரு ஆழமான ஒரு சிந்தனை. அதை வச்சுட்டு ஒரு பங்களிப்பு என்பது நீங்கள் மனநிறைவை அடைவதற்கான முக்கிய பாதை ஆகும். பங்களிப்பின் மூலம் மனிதரின் 6 உளவியல் தேவைகளை பூர்த்தி செய்ய முடியும் அப்படின்னாங்க. நமக்கு எதையும் அதில் ஒரு கான்ட்ரிபியூஷன் இருக்கணும், நம்முடைய பங்களிப்பு இருக்கணும். அந்த பங்களிப்பு தான் நமக்கு ஒரு மன நிறைவை தரும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு எல்லாருக்கும் புரியுற மாதிரி சொல்கிறேன், என் புத்தகத்தில் இல்லை, இருந்தாலும் சொல்கிறேன். நான் ஒரு கிரிக்கெட் மேட்ச் விளையாடுறேன், எங்கள் டீம் ஜெயிக்குது. அதில் குறைந்தபட்சம் நான் ஒரு 10 ரன்னாவது எடுத்துருக்கணும், இல்லை குறைந்தபட்சம் ஒரு விக்கெட்டாவது எடுத்துருக்கணும், இல்லைன்னா 4 கேட்சாவது எடுத்துருக்கணும். ஸோ அந்த வெற்றியில் நான் அந்த வெற்றி பெற்ற அணியில் இருக்கேன், ஆனால் என்னோடய பங்களிப்பு அதில் இருக்கா அப்படிங்கிற முக்கியம் இல்லையா? அந்த பங்களிப்பு இருந்தால் தான் மன நிறைவு. இல்லைனா கூட சந்தோஷம் தான், என்னோடய டீம் ஜெயிச்சது அப்படி சந்தோஷப்படலாம். ஆனால் என்னோடய பங்களிப்பு அதில் இல்லாத போது எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மன நிறைவை தராது இல்லையா? அப்போது இந்த விஷயத்தை நல்லா எடுத்திருக்காங்க. ரொம்ப சின்னதாக தான் கொடுத்துருக்காங்க, ரொம்ப பெருசாலாம் கொடுக்கல. இது மாதிரி உதாரணங்கள்லாம் இல்லை. இதில் அவர் தன்னுடைய கண்ணோட்டத்தை சொல்லிகிட்டே போகிறாரு. ஆனால் இந்த பங்களிப்புங்கிறது மன நிறைவில் எந்த அளவுக்கு முக்கியமானது அப்படிங்கிறதுக்காக சொல்ல வரேன். அப்போது ஒரு வெற்றியாக இருந்தாலும் கூட, நான் சார்ந்திருக்கிற அணி வெற்றி பெற்றிருந்தாலும் கூட, தனிப்பட்ட முறையில் என்னுடைய பங்களிப்பு இருந்தால்தான் அது எனக்கு மனநிறைவை தரும் இருக்கு இல்லையா? அந்த விஷயத்தில் டச் பண்ணியிருக்காங்க. உண்மையாக நல்ல விஷயம். இருந்தாலும் பல புத்தகங்கள் பார்த்தா கிடைக்கிறதே இல்லை. அது ஒவ்வொன்றுக்கும் டயக்ராம் போட்டிருக்காங்க. பங்களிப்புங்கிறது இப்படி இருக்குது அப்படின்னா அதுக்கு ஒரு டயக்ராம் போட்டிருக்காங்க. நிச்சயமற்ற தன்மை, நிச்சயத்தன்மை, அன்பு அல்லது பிணைப்பு, முக்கியத்துவம், வளர்ச்சி, கடைசியாக பங்களிப்பு. இதெல்லாம் தாண்டி தான் பங்களிப்புங்கிறது இருக்குது. அந்த பங்களிப்பு எந்த அளவுக்கு மிக முக்கியமானது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உண்மையிலே இந்த விஷயத்தில் இந்த புத்தகத்தை நம்ம பாராட்டலாம். ஏன்னா இதெல்லாம் பல பேர் சொன்னதே இல்லை. அப்புறம் நன்றி உணர்வு. தனக்கு ஊட்டப்பட்ட உணவில் ஒரு கைப்பிடி அள்ளி அன்னைக்கு திருப்பி ஊட்ட முயலும் மைந்தர் அல்லவா நாம், அதை விட இனிய உணவு அன்னைக்கு உண்டா அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. நன்றி உணர்வுங்கிறது எந்த அளவுக்கு மிக முக்கியமானது, அது எந்த அளவுக்கு மன நிறைவை தரும் அப்படி சொல்கிறாங்க. இந்த மாதிரியாக பல நல்ல நல்ல விஷயங்கள்லாம், சேமை தலைமைத்துவம்னா என்ன அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. எங்கிருந்து தொடங்குவது அப்படிலாம் போட்டிருக்காங்க. மொத்தத்துக்கு இந்த நூல் மனநிறைவை தரக்கூடிய 7 வழிகளை சொல்லுகிறது. மிக நிச்சயமாக மனநிறைவை கண்டிப்பாக கொண்டு வந்து தீரும் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு உறுதியாக சொல்லலாம். அந்தளவுக்கு நல்ல புத்தகம். மன நிறைவுடன் வாழ 7 வழிகள். மீண்டும் சந்திப்போம்.